குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ ஈஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 20-5-2026 இன்று மே மாதத்திலே புதன்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே வைகாசி மாதத்திலே 6ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருதுவிலே இளவேனி காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே வளர்பிறை காலத்திலே இருக்கிறோம். துன்பங்கள் நீங்குவதற்கும் தடைகள் அகழ்வதற்கும் ஞான கல்வி வெற்றிகளை பெறுவதற்கும் நல்ல நாட்கள் வேண்டும் என்பவர்களுக்கு இந்த நாள் இனித நாள், சுகமான நாள். சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லுவோம். சங்கடகர சதுர்த்தியை கொடுக்கக்கூடிய நல்ல விரதங்கள் இருந்தாலும் சங்கடங்கள் தீர்ந்துவிடும். கடனை அடைத்த கடன் அடைஞ்சு விடும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் கடன் அடைக்கணும்னு யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். சதுர்த்தி திதி வந்து மாலையில் 4:38 வரைக்கும் இருக்கும். பின் பஞ்சமி திதி வந்துவிடும். திருவாதிரை நட்சத்திரம் காலை 11:13 இருக்கும். பின் புனர்பூச நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளிலே நல்ல நேரம் அப்படின்னாக்க காலையில் 10:30 11:30 மணி வரை, சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும், 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் ராகு காலம், 7:30 9 மணி வரைக்கும் யமகண்டம், 10:30 12 வரைக்கும் குளிகை நேரம் கொண்ட இந்த நாளிலே வடக்கு பக்கம் செல்வர்கள் பாலருந்தி செல்வது நல்லது. ரிஷபராசியிலே இருக்கக்கூடிய சூரியன் 3 நாழிகை மற்றும் 59 வினாழிகள் இருக்க போகிறார். கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய இந்த நாளிலே 5:53 சூரியன் உதய நேரம் இருக்கிறது. சூரியனும் புதனும் அமரக்கூடியது ரிஷபராசி, சுக்கிரனும் குருவும் அமரக்கூடிய மிதுன ராசி, கேது சிம்ம ராசியிலே அமர, ராகு கும்பராசியிலே அமர, சனி பகவான் மீன ராசியிலே அமர, செவ்வாய் பகவான் ஆட்சியிலே அமரக்கூடிய மேஷராசியாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே திருவாதிரை நட்சத்திரம் என்பதனாலே சுக்கிரனும் குருவும் சந்திரனும் சேர்ந்து மிதுன ராசியிலே இருக்கிறார்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். நம்ம ஒரு ராசிக்கும் நேர பலன் பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். கஷ்டங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாத்தையும் வரவா மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். 1 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் இன்றைய நாளில் விநாயகரை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளம். ரிஷபராசி நண்பர்களே, பல விதத்துல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குடும்ப தன வாக்குஸ்தானத்துல குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனுடன் சேர்ந்து சந்திரன் இருப்பதனாலே குடும்பத்திலே நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்க போகுது. சுப வரவுகள் உண்டு. எல்லா லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது. 11 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க முயற்சிகள் நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. மனதிலே புதிய எண்ண ஓட்டங்கள் நிறைய வரும். அதனால லாபத்தை நோக்கிய பயணங்கள் உண்டு. சதுர்த்தி விரதம் இருப்பதும் விநாயகரை மனதில் இணைந்து செய்யக்கூடிய காரியங்களும் விக்னமில்லாமல் காரியங்களை செய்து கொடுக்கக்கூடிய நல்ல நாள், உன்னதமான நாள். இன்றைய நாளிலே 3 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடக ராசி நண்பர்களே, உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்திலே குருவுடன் சேர்ந்து அமர்ந்து கொள்ள இருக்குது. மனசிலே கொஞ்சம் நிறைய தெம்ப கொடுப்பார். எதையும் சாதிக்கணும் என்ன எண்ணங்கள் எல்லாம் கொடுப்பார். சுக்கிரனுடன் சேர்ந்த குரு அப்படிங்கிறதுனால பல நுணுக்கங்களையும் இன்றைக்கு நீங்கள் வெளிக்கொணரக்கூடிய நல்ல நாள். 3 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் விநாயகரின் வழிபாடும் கூடுதல் சிறப்பை தரும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கு லாபத்துக்குள்ளே சந்திர பகவான் குருவுடன் சேர்ந்து அமர்கிறார். நல்ல செயல்கள், நல்ல சொற்கள் நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இன்னைக்கு நன்மைகளான விஷயங்களை நிறைய செய்யுங்க. உங்களுக்கான மல்டிஃபோல்டு பெனிஃபிட்ஸை நீங்க எதிர்நோக்கக்கூடிய நல்ல நாள் என்று 6 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். விக்னமே இருக்கக்கூடாது அப்படின்னா விநாயகரை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே லாபத்துக்குரிய இந்த சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்திலே குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதனாலே தொழிலிலே நல்ல மேன்மைகள் உண்டாகும். உங்களுக்கான ரெகக்னேஷன் இன்னைக்கு இருக்கு. சிலருக்கு சம்பளம் உயர்வு போன்ற விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு காட்டுகிறது. அதனால் ஒரு நல்ல நாள் என்று 9 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் விநாயகரை காலையிலேயே வணங்கிட்டு இன்னைக்கு காரியங்களை செய்யுங்க. நல்லதாக அமையும். வாழ்க வளம். துலா ராசி நண்பர்களே, இன்றைக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். மனதிலே நிறைய பக்தி இருக்கும்.
சந்தோஷமாக காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு எண்ணங்கள்லாம் வரும். காலையில விநாயகர் கோயிலுக்கு செல்வதோ இல்லை விநாயகரை வழிபட்டு நீங்க மற்ற காரியங்களை செய்வதோ ரொம்ப நல்லது. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருந்தாலும் இன்னைக்கு உற்சாகமான நாள். எதையும் திருப்தியா செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் கொடுப்பார். தைரியமா காரியங்கள்லாம் செய்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. சுப செலவுகளும் உண்டு. விநாயகரின் வழிபாட்டுடன் இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாழ்க வளம். தனுசு ராசி நண்பர்களே, சந்திரன் அஷ்டமத்துக்குரியவர் உங்க ராசிநாதனுடன் சேர்ந்து அமர்வது மனதிலே நிறைய ஆசைகளை உண்டு பண்ணுவார். இதை செஞ்சிடணும், அதை செஞ்சிடணும், இதில் நம்ம ப்ரையாரிட்டி பண்ணிடணும் அப்படின்னு நிறைய கால்குலேட்டிவ் ரிஸ்கஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் பண்ணணும்னு பெரிய லிஸ்டே இன்னைக்கு கிரியேட் ஆகிடும். அதில் இதெல்லாம் உங்களுக்கு முடியும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நல்ல லாபங்கள் உண்டாகும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விநாயகரை வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, 6ஆம் இடம் என்கிற ரிண ரோக சத்ரு இடத்துல சந்திர பகவானும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வை 12ஆம் இடத்துல விழுகிறது. இப்படிப்பட்டது மற்றவர்களுக்கு நீங்க உதவக்கூடிய சூழ்நிலை கொண்டு வரும். நீங்கள் வெற்றியை நோக்கிய பயணங்களில் கொண்டு வரலாம். 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தலாம். இன்றைய நாளிலே விநாயகரை வழிபடுவது கூடுதல் சிறப்பை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்குள்ள ராகு இருக்கிறார். ராசியின் 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமரப்போகிறார். குருவுடன் சேர்ந்து அமரப்போகிறார். இப்போ உங்களுடைய ராசிக்கு எல்லா விதத்திலும் குருவின் பார்வை இருக்கக்கூடியதுனாலே ஒரு இனம் புரியாத பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. கொடுத்த காசெல்லாம் திரும்பி வருவான்னு தெரியல, குடும்பத்துல குழப்பமா இருக்குன்னு ஏகப்பட்ட பயத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸா எல்லா காரியத்தை பண்ணுங்க, பயப்படாதீங்க. 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி விநாயகரை வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உயர்வான நாள். 4ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்குள்ளர உங்க ராசிநாதனான குருவுடன் சேர்ந்து அமரக்கூடிய சந்திரன் 3ஆம் இடத்துக்கார சுக்கிரனுடன் இருக்கிறார். அதனால பல விதத்திலும் உங்களுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களை காட்டுவார். வியாபார விருத்தி அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இடங்கள் மாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் இன்னைக்கு கொடுப்பார். விநாயகரை வழிபட்டு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாம் நன்மையாக முடியும். வாழ்க வளத்துடன்.